தை அமாவாசை, நிறைந்த தை அமாவாசை நாள் அன்றைக்கு அபிராமபட்டர் இந்த ஆலயத்திலே சென்று அம்பிகையினுடைய கருவறையின் முன்னால் தியானத்திலே ஆழ்ந்து விடுகின்றார். அவனை யாராலையும் எழுப்ப முடியறதில்லை. அந்த நேரம் பார்த்து மன்னர் வருகின்றார். அந்த காலத்திலே தஞ்சை பேரரசை ஆண்டு கொண்டிருந்தவர் சரபோஜி என்கின்ற மகாமன்னர் சக்கரவர்த்தி. அவர் உள்ளே வருகின்றார். அவரோடு ரத கஜ துரக பதாதிகள் படைகளெல்லாம் கூட வருகின்றன. உள்ளே வந்துவிட்டார். குருக்கள் எல்லாம் பதறுகிறார்கள். கர்ப்பகிரக வாசலை அடைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் அபிராமபட்டர். மன்னர் வரும் பொழுது எழுந்து மரியாதை செய்ய வேண்டாமா? ஆனால் அவன் அசைவதில்லையே. அவனுடைய கண்களிலே பூரண சந்திரனாக, அவனுடைய இதய கண்களிலே, அகக்கண்களிலே அம்பாள் தெரிந்து கொண்டிருக்கிறாள். எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாள்? பூரண நிலவு போல தெரிந்து, பிரகாசமா தெரிந்து கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது அரசன் உள்ளே வந்து விடுகின்றான். என்ன இது, இவன் இப்படி அகங்காரத்தோடு கர்ப்பகிரக வாசலை அடைத்துக் கொண்டிருக்கிறானே, இவன் யார் என்று கேட்கின்றான். அங்கே இருப்பவர்கள் எல்லாம் இவன் பித்தன், இவன் பைத்தியக்காரன் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இருந்தாலும் அரசனுக்கு ஒரு சோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறது. அந்த ஆலயத்திலே பஞ்சாங்கம் வாசிப்பது அபிராமபட்டன் தான். அதனால அவனிடம் இன்னைக்கு என்ன திதின்னு கேட்போம் என்று சொல்லி, சுப்பிரமணியா இன்றைக்கு என்ன திதி என்று அரசன் அந்த அபிராமபட்டன் என்கிற சுப்பிரமணியத்தை கேட்கின்றான். அவன் காதில் விளறதில்லை, பேசாம இருக்கின்றான். பிறகு அழுத்தமா கேட்கிறான், சத்தமா கேட்கிறான். இன்னைக்கு என்ன திதி என்று கேட்கின்றான். 3 முறை கேட்டவுடனே அன்றைக்கு என்ன திதி? அமாவாசை திதி. ஆனால் அபிராமபட்டன் சொன்ன பதிலோ அரசனுக்கு அதிர்ச்சியை கொடுப்பதாக இருந்தது. இன்றைக்கு பௌர்ணமி திதி என்று சொல்லிவிடுவான். என்ன இது, நிறைந்த அமாவாசை நாளன்றைக்கு நீ பௌர்ணமி என்று சொல்லுகிறாய், என்ன கேலி பண்ணுகிறாயா என்று அரசனுக்கு பெரும் கோபம் வருகிறது. பிறகு மீண்டும் கேட்கின்றான், இன்றைக்கு என்ன திதி, நன்றாக யோசித்து சொல் என்று சொன்ன உடனே, நன்றாக யோசித்து சொல்கிறேன், இன்றைக்கு நிறைந்த பௌர்ணமி என்று மீண்டும் சொல்கின்றான் அபிராமபட்டன். உடனே அரசனுக்கு கோபம் வந்து விடுகிறது. இன்றைக்கு மாலை 6 மணி அளவிலே நீ வானத்திலே நிலவை, அதுவும் பூரண நிலவை காணவில்லை என்று சொன்னால், காட்டவில்லை என்று சொன்னால் உனக்கு மரண தண்டனை விதிப்போம் என்று அறிவிக்கின்றான் அரசன். இப்படி ஒரு கதை இருக்கிறது. இன்னொரு கதையும் இருக்கிறது. அபிராமபட்டன் தனக்குத்தானே அந்த விதியை ஏற்படுத்தி கொண்டான் என்றும் ஒரு வரலாறு இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அரசன் கோபமாக சென்று விடுகின்றான். பிறகு மற்ற குருக்கள் எல்லாம் அபிராமபட்டனை எழுப்புகிறார்கள். என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்று கேட்கின்றான். அவனுக்கு தான் ஞாபகமே இல்லையே. அவனுடைய தியானத்திலே அவன் பார்த்து கொண்டிருந்தெல்லாம் அம்பிகையைத்தான் தரிசித்துக் கொண்டிருந்தான். அதனால அவனுக்கு என்ன நடந்தது என்ன ஞாபகம் இல்லை, எந்த நினைவும் அவனுக்கு இல்லை, ஞாபகம் இல்லை. என்ன நடந்தது என்று கேட்டவன் இப்போ அரசர் வந்தார். இன்றைக்கு என்ன திதி என்று கேட்டார். நிறைந்த அமாவாசை நாளாகிய இன்று நீ பௌர்ணமி என்று கூறினாய், அதனாலே அரசர் இப்படி ஒரு தண்டனையை உனக்கு அளித்து விட்டு சென்றிருக்கிறார் என்று மற்றவர்களெல்லாம் சொல்லவும், அம்பாளை திரும்பி பார்க்கிறார். அம்பிகையே, உன்னையே நினைத்து வழிபட்டு கொண்டிருந்தவனுக்கா இந்த விதி? இப்படித்தான் நல்லவர்களுக்கெல்லாம் சோதனை வரும். எங்கேயாவது அதர்ம சங்கடம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ? எனக்கு ரொம்ப அதர்ம சங்கடமா ஆச்சு சார் அப்படின்னு யாராவது சொல்வார்களோ? என்னதான் சொல்லுவாங்க? தர்ம சங்கடமா இருக்கு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. தர்மத்திற்குத்தான் சோதனைகள் எல்லாம் வரும். நான் இந்த ஆன்மீக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட காலத்திலே சில பல சோதனைகள் எல்லாம் சந்தித்த பொழுது என்னுடைய குருநாதரிடம் சென்று, சுவாமி இந்த சோதனைகள்லாம் ஏன் வருகிறது? நம்ம அம்பாளைத்தானே வழிபடுறோம், அவளையே தெய்வமாக வழிபடும் நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் அவள் கொடுக்கலாமோ என்று கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தங்கத்தை பற்றி உனக்கு தெரியுமா? ஒருத்தர் தங்கம் வாங்குகின்றார். தங்க செயின் நீங்கள் வாங்குறீங்க 10 பவுன். சரி வேண்டாம், கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறதானே, 20 பவுன் வாங்கிட்டீங்க. அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழித்து அதை கொண்டு போய் வித்துடலாம் என்ன சொல்லி கடைக்கு போனால் அவர் என்ன பண்ணுவார்? உரைச்சி பார்ப்பார். அது தங்கம் தான், நான் தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா பில்லு கூட இருக்குது. ஆனால் அவர் என்ன செய்வார்? உரைச்சி தான் பார்ப்பார். சரி, அவர் இன்னொருத்தருக்கு விற்கிறார். இவர் உரைச்சி தங்கம் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் இன்னொருத்தருக்கு போய் விற்கிறார். அவர் என்ன பண்ணுவார்? மீண்டும் உரைப்பார். தங்கம்
ஒவ்வொரு கை மாறும் பொழுதும் உரைத்து பார்க்கப்படும். அதுபோல் தர்மம் ஒவ்வொரு வாழ்க்கையின் வெற்றியை சந்திக்கும் பொழுதும் சோதனைகளை சந்தித்தே தீரும். நான் ஒரு சோதனையை அடைகிறேன் என்று சொன்னால் எனக்கு தெரியும், அடுத்தது அம்பாள் ஒரு மாபெரும் பரிசை எனக்கு கொடுக்க போகிறார் என்று. அதை போல் நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு துன்பம் நேரிட்டுருச்சு, யாராவது உங்கள் மனசு சங்கடப்படுற மாதிரி பேசிட்டாங்கன்னா, மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுதலை அம்பாள் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வாள். அப்படிப்பட்ட அந்த ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கிற அபிராம பட்டன் யாரிடம் சென்று மோதுவது, போரிடுவது, வேண்டுவது? அந்த அம்பிகையிடம்தான் கதறி கதறி அழ முடியும் என்று சொல்லி இப்பொழுது அம்பிகையின் கரங்களை காலிலே விழுந்து கதறுகின்றான். கண்ணியது உன் புகழ் என்கின்ற பாடல் 12வது பாடல். நம்முடைய மனம் தியானத்திலே ஒருமை பெற இந்த பாடலை நாம் பாடுவோம். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில், பகல் ராத்திரின்னு பார்க்கல, பகல்னு பார்க்கல, சதா உன் நாமங்களையே உச்சரித்துக் கொண்டிருந்தேனே, எனக்கா இந்த கதி? நண்ணியது உன்னை நயந்தோர் அபயத்து, உன்னை வழிபட நான் செய்திருக்கிற புண்ணியம்தான் என்ன? நான் முன் செய்த புண்ணியம் ஏது? என்னம்மே என்னம்மே என்னம்மே, புவி ஏழையும் பூத்தவளே. பூர்லோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் என்கின்ற 7 லோகங்களையும் படைத்த புவனேஸ்வரி அல்லவா நீ? புவியேழையும் பூத்தவளே. கண்ணியதுன் புகழ், கற்பதுன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியதுன் இரு பாதாம்புயத்தில், பகல் இரவா நண்ணியதுன்னை நயந்தோர் அபயத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது? புண்ணியம் ஏது? புண்ணியம் ஏது? என்னம்மே புவியேழையும் பூத்தவளே, புவியேழையும் பூத்தவளே.
பகல் இரவா நண்ணியதுன்னை நயந்தோரவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது புண்ணியம் ஏது புண்ணியம் ஏது என் நம்மே